பெருமாளின் தசாவதாரம். 7ஆம் அவதாரமான ஸ்ரீராம அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது 7வது அவதாரமாகும். ரகுகுலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக திருமால் எடுத்த அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். ஏகபத்தினி விரதனாக சீதா தேவியை திருமணம் புரிந்தும் அரக்கன் ராவணனை சம்ஹாரம் செய்தும் தந்தை கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றியதும் ஸ்ரீராமாவதாரத்தின் சிறப்பம்சங்களாகும். ஸ்ரீவைகுந்தத்தில் வாயில் காப்போராக இருந்த ஜெய விஜயர்கள் சனகாதியரால் சபிக்கப்பட்டு முதல் பிறவியில் திதி தேவியின் மைந்தர்களான ஹிரண்யாட்சனாகவும் ஹிரண்ய கசிபுவாகவும் தோன்றினார்கள். இரண்யாட்சனை வராக அவதாரம் எடுத்தும் ஹிரண்ய கசிபுவை நரசிங்க அவதாரம் எடுத்தும் ஸ்ரீஹரி வதைக்கலானார். 2வது பிறவியில் ராவணனும் கும்பகர்ணனுமாக பிறக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் பெருமாள் ஸ்ரீராமராக அவதரித்துக் கொள்கிறார். சிசுபாலன் தந்தவக்திரன் என்பது 3வது பிறப்பு. இத்துடன் அவர்கள் சாபம் தீர்ந்து பரமபத வாசலுக்கு மீண்டும் திரும்பினார்கள். சூரிய குல வம்ச வழி மன்னர்களில் ரகு என்பவர் மிகவும் புகழுடன் வாழ்ந்தார். அவருடைய மகன் அஜன். இந்த அஜனுடைய செல்வனே தசரதன். அவர் அயோத்தியை ஆண்டு வந்தார். தசரதனுக்கு பட்டத்து அரசிகளாக கோசலை, கைகேயி, சுமித்திரை என்று 3 இருந்தனர். ஸ்ரீமன் நாராயணர் அன்னை கோசலைக்கு மகனாக பிறந்தார். பூமியில் அரக்கர்கள் அட்டகாசம் அதிகமாயிற்று. தேவர்களிடமும் தங்கள் அட்டூழியங்களை செய்து பயமுறுத்தி வந்தார்கள். அவர்களை துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள். ஆகவே ஸ்ரீமன் நாராயணர் அவர்களிடமிருந்து உலகத்தையும் தேவர்களையும் காப்பாற்றவே ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் எடுத்தார். விஸ்வாமித்ர முனிவர் தாம் இயற்ற இருக்கும் வேள்விக்கு பங்கம் ஏற்படாமல் பாதுகாக்கும் பொருட்டு ஸ்ரீ ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமி ஆகிய இருவரையும் தம்மோடு அனுப்பி வைக்கும்படி தசரத மன்னரிடம் கேட்டார். முதலில் மறுத்த தசரத சக்கரவர்த்தி பின்பு அனுமதி வழங்கினார். வசிஷ்டரின் வார்த்தைகளால் அனுமதி வழங்கினார். அவர்களை வேள்வி செய்ய இருக்கும் காட்டிற்கு அழைத்து செல்லும் வழியில் தாடகை என்ற ஓர் அரக்கி குறுக்கிட்டார். அவளை ஸ்ரீராமபிரான் வதம் செய்தார். யாகம் தொடங்கியதும் அரக்கர்கள் மாரீச்சன் என்பவன் தலைமையில் அதை நடக்க விடாதபடி இடையூறு செய்தார்கள். ஸ்ரீராமபிரான் அரக்கர்களை அழித்தார். மாரீச்சனை தம் ராமபாணத்தால் சமுத்திரத்திலே கொண்டு போய் தள்ளுமாறு செய்தார். அதனால் மகிழ்ச்சியுற்ற விஸ்வாமித்ர முனிவர் அநேக அஸ்திரங்களை அவர்களுக்கு உபதேசித்து மிதிலைக்கு அழைத்து வந்தார். அப்படி வரும்போது கல்லாக சபிக்கப்பட்டு கிடந்த அகலிகை ஸ்ரீ ராமபிரானின் பாத ஸ்பரிசத்தால் சாப விமோச்சனம் பெற்று திரும்பவும் மானிட வடிவம் பெற்றாள். பின்பு அவர்களை விஸ்வாமித்ர முனிவர் ஜனகர் ஆட்சி செய்யும் மிதிலைக்கு அழைத்து வந்தார். அங்கே ஜனகரின் திருமகளான தேவி சீதைக்கு உரிய கணவரை தேர்ந்தெடுக்கும் சுயம்பரம் நடந்தது. அந்த சுயம்பர மண்டபத்தில் ஒரு சிவதனுசு இருந்தது. அது யாராலும் தூக்கி நிறுத்தி வளைத்து நாணேற்ற முடியாத ஒன்று. அந்த வில்லை எந்த பராக்கிரமசாலி வளைத்து நாணேற்றுகிறாரோ அவருக்கு தன் பெண்ணை தருவதாக அறிவித்திருந்தார் ஜனக மன்னர். பல நாட்டு மன்னர்கள் வந்து முயற்சித்தும் சிவதனுசில் நாணேற்ற முடியவில்லை. ஸ்ரீ ராமபிரான் அதனை வளைத்து நாணேற்றி காட்டவே அவருக்கு ஜனக மன்னர் தேவி சீதையை திருமணம் செய்து கொடுத்தார். திருமணம் முடிந்து தம் சுற்றம் சூழ அயோத்தி திரும்புகையில் ஸ்ரீராமபிரானை பரசுராமர் எதிர்த்தார். அவரிடமிருந்த வில்லை ஸ்ரீராமபிரான் வளைத்து பரசுராமரின் அகந்தையை அடக்கினார். நாடு திரும்பிய 6 ஆண்டுகளுக்கு பிறகு தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமபிரானுக்கு பட்டம் சூட்ட எண்ணினார். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார். அதனால் ஸ்ரீராமரின் சிற்றன்னையான கைகேயி அன்னை மிகவும் சந்தோஷமுற்றிருந்தாள். அப்படி அவள் மகிழ்ச்சியாக இருந்த சமயம் மந்தரை என்ற பணிப்பெண் அன்னை கைகேயியின் மனதில் துவேஷத்தை ஏற்படுத்தினாள். ஸ்ரீராமன் பட்டத்தரசன் ஆகிவிட்டால் கோசலைக்கு தான் பெருமையை ஒழிய கைகேயி உனக்கு ஏது பெருமை? மேலும் ஜனகரின் திருமகளான சீதை
பட்டத்தரசி ஆவாள். ஏற்கனவே உன் தந்தையார் நாடாகிய கேகேய நாட்டிற்கு ஜனகர் பகைவர். இந்நிலையில் உன் பிறந்த இடம் தாக்கப்படலாம் என்று மந்திரை கூற கைகேயி மனம் மாறினாள். எனவே தசரத சக்கரவர்த்தி கைகேயிக்கு ஏற்கனவே தருவதாக வாக்களித்த 2 வரங்களை பயன்படுத்தி ஒரு வரத்தால் பரதன் ஆட்சி கட்டில் ஏறவும் மற்றொரு வரத்தால் ஸ்ரீராமர் 14 ஆண்டுகள் வனம் புகுதல் வேண்டும் எனவும் தசரத சக்கரவர்த்தியை கேட்குமாறு மந்தரை சொல்லிக் கொடுத்தாள். மந்தரையின் தூண்டுதலால் தசரத சக்கரவர்த்தியிடம் அவ்வாறே வரங்களை தற்போதே தர வேண்டும் என கைகேயி கேட்டாள். மன்னன் ஸ்ரீராமன் மீது கொண்ட பிள்ளை பாசத்தை அளவிட முடியாது. அன்னை கைகேயியும் அவ்வாறே இருந்தாள். ஆனால் தற்போது இவ்வாறு மாறிவிட்டாளே என வருந்தினார் மன்னர். தசரத சக்கரவர்த்தி எவ்வளவு கெஞ்சியும் அவளுடைய பிடிவாதத்தை மாற்ற மறுத்துவிட்டாள். தந்தையின் நிலை கண்டு அவர் வாக்கை நிறைவேற்ற சித்தமானார் ஸ்ரீராமபிரான். பரதனுக்கு ஆட்சியை அளித்துவிட்டு ஸ்ரீராமபிரான் காட்டிற்கு சென்றார். அவருடன் லக்ஷ்மண சுவாமியும் தேவி சீதையும் உடன் சென்றார்கள். தன் பிரியமான மகன் கானகம் சென்றான் என்று கேள்விப்பட்ட தசரத சக்கரவர்த்தி அந்த துயரம் தாங்காமல் உயிர் துறந்தார். அயோத்தி நகரமே சோகத்தில் மூழ்கியது. காட்டிற்கு சென்ற ஸ்ரீராமபிரானுடன் கங்கை கரையில் குகன் என்ற வேடன் நட்பு கொண்டான். அவன் உதவியால் கங்கையை கடந்து பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்திற்கு ஸ்ரீராமபிரான் வந்தார். அங்கு அவரது உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் சித்திரக்கூடம் சென்று அங்கு பர்ணசாலையை அமைத்து கொண்டார். அங்கு ஸ்ரீராமர், அன்னை சீதை, லக்ஷ்மண சுவாமி மூவரும் தங்கினார்கள். இந்நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது பரதன் தன் தாய் வழி பாட்டன் நாடாகிய கேகேய நாட்டிற்கு சென்றிருந்தான். அயோத்திக்கு அவன் மீண்ட சமயம் தன்னை பெற்ற அன்னையின் பேராசையால் ஏற்பட்ட சம்பவங்களை தெரிந்து மிகவும் மனம் வருந்தினான். மூத்தவன் இருக்க நான் எப்படி முடிசூடுவது என்று பட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டான். அத்துடன் வனத்திற்கு சென்று சகோதரர்களை அழைத்து வர போனான் பரதன். சித்திரக்கூடம் சென்றான். தந்தையின் மரண செய்தியை கூறினான். கூறிவிட்டு அயோத்தி நாட்டை வந்து ராமன்தான் ஆள வேண்டும் என்று வற்புறுத்தினான் பரதன். ஆனால் ராமபிரான் மறுத்துவிட்டார். பின்பு அங்கேயே மிகவும் துயருற்ற ஸ்ரீராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் தந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தனர். பரதாழ்வாரிடம் ராமன், பரதா, உன் விருப்பப்படி நான் அயோத்திக்கு வருவது சரியல்ல. தந்தையின் வாக்கு பொய்யாகிவிடும். நானும் என் வாக்குறுதியை நிறைவேற்றத்தானே வனம் வந்திருக்கிறேன். அவருக்கு நீயும் மகன் என்ற முறையில் அயோத்தி சென்று மக்களுடைய நலத்தை பேணுவதில் அக்கறை செலுத்து என்றார். அண்ணா தமையனாரே, அயோத்தி அரசுக்கு உரியவர் தாங்கள்தான். தாங்கள் அங்கு வராமல் நான் அயோத்தி திரும்ப மாட்டேன் என்று சபதம் எடுத்து இங்கு வந்திருக்கிறேன். ஆக தயை கூர்ந்து தாங்கள் பட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரதன் பணிந்து உரைத்தான். தம்பி, அரசனில்லாத மக்கள் தவிப்பார்கள். உடனே நீ அயோத்திக்கு செல்ல வேண்டும் என்றார் ஸ்ரீராமபிரான். தமையனாரே, அப்படியானால் நான் உங்கள் ராஜ்யத்தை உங்கள் பிரதிநிதியாகவே ஆட்சி செய்வேன். அதற்காக தாங்கள் தங்களது பாதுகைகளை எனக்கு தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ஸ்ரீராமபிரான் பாதுகைகளை கொடுத்தார். அவற்றை தலைமையில் தாங்கிக் கொண்ட பரதாழ்வார் அயோத்திக்கு செல்லவில்லை. ராமரின்றி தலைநகர் போவதில்லை என்ற உறுதி பூண்டிருப்பதால் நந்தி கிராமம் என்ற இடத்திற்கு சென்றார். ஸ்ரீராமருடைய பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து வழிபட்டு அவருடைய பிரதிநிதியாகவே இருந்து அரச காரியங்களை மேற்கொண்டார். ஸ்ரீராமபிரான் சீதாதேவி மற்றும் லக்ஷ்மண சுவாமியுடன் அத்ரி முனிவர் ஆசிரமம் சென்றார். அங்கு தங்கி அவருடைய உபகாரங்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார். அவர்கள் செல்லும் வழியில் விராதன் என்ற அரக்கன் குறுக்கிட்டான். அவனை அழைத்துவிட்டு ஸ்ரீராமபிரான் அகஸ்தியர் ஆசிரமம் சென்றார். அவர் வில்லும் அஸ்திரங்களும் கொடுத்து உதவினார். அங்கிருந்து கோதாவரி நதி தீரத்திற்கு செல்லும் வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயுவை சந்தித்தார். அவரோடு அளவளாவிய பின்னர்
பஞ்சவடி வந்தார். பர்ணசாலை அமைத்து அவர்கள் மூவரும் அங்கு தங்கினர். அந்த காட்டின் பெயர் தண்டகாரண்யம் என்பதாகும். ஸ்ரீ ராமபிரான் அங்கு வந்து சேர்ந்ததால் அங்குள்ள முனிவர்கள் அரக்கர் பயமின்றி வாழ முடிந்தது. அங்கே ஒரு நாள் ராவணன் என்ற லங்கேஸ்வரனுடைய தங்கை சூர்பனகை என்பவளை காண நேர்ந்தது. அவள் ஸ்ரீ ராமபிரானுடைய அழகை கண்டு மயங்கினாள். அவரை அடைய ஆசைப்பட்டாள். ஆயினும் அழகு மிகுந்த தேவி சீதை அவனுடன் இருக்கும் வரை தன் ஆசை நிறைவேறாது என்ற முடிவுக்கு வந்தாள் சூர்பனகை. பேரழகியாக வடிவம் தாங்கி பஞ்சவடிக்குள் நுழைந்தாள் சூர்பனகை. லக்ஷ்மண சுவாமிக்கு அவளுடைய தீய எண்ணம் தெரிய வந்தது. அதனால் அவர் அவளுடைய மூக்கையும் காதுகளையும் அறுத்து அவளை அவமானப்படுத்தி விரட்டி அடித்தார். இதை அவளுக்கு அருகில் இருந்த சகோதரர்களான கரண், தூஷணன் என்ற இருவருக்கும் தெரிவித்தாள் சூர்பனகை. அவர்கள் தம் சகோதரிக்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறாதவராக ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை கொன்று விடுவதாக கூறி அவர்களுடன் போரிட வந்தார்கள். ஸ்ரீ ராமபிரான் தன்னந்தனியாகவே இருந்து மிகவும் குறுகிய காலத்தில் அவர்கள் இருவரையும் சம்ஹரித்தார். சூர்பனகை உடனே இலங்கைக்கு ஓடினாள். ராவணனாகிய தன் தமையனாரிடம் கர தூஷணாதியர் ராமரால் வதம் செய்யப்பட்டதும் தன் காது மூக்கு அறுபட்டதையும் உள்ள முருக எடுத்து கூறினாள். அதோடு அவள் நிறுத்தினாளா? இல்லையே. ராமன் மனைவி சீதை பேரழகி. அந்த அழகு பிம்பத்தை அவன் அடைய வேண்டும் என்ற ஆசை கனல் அவன் உள்ளத்தில் தோன்றும்படி கூறினாள். இதை கேட்டதும் சீதையை அபகரித்து கொண்டு வந்து தன் அந்த புறத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என ராவணன் தீர்மானித்தான். மாய வேலை செய்வதில் அதி சாதுரியமான மாரீச்சன் என்ற அரக்கனை பொன்மான் உருக்கொண்டு பஞ்சவடியில் திரியச் சொன்னான். அப்படி மானாக திரிந்து ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை அங்கிருந்து சிறிது தூரம் தள்ளி அழைத்து செல்லுமாறு ஏற்பாடு செய்திருந்தான். அவ்வாறே மாரீச்சன் பொன்மானாக மாறினான். பஞ்சவடிக்கு சென்று ஸ்ரீராமர் சீதை உள்ள பர்ணசாலை பக்கம் நடமாடினான். தங்கமயமாக மின்னும் பொன்மானை கண்டாள் தேவி சீதை. அதை தனக்கு பிடித்து தருமாறு ஸ்ரீராமபிரானை வேண்டினாள். லக்ஷ்மண சுவாமியோ, தாயே, அது உண்மையான மான் அல்ல, தங்களையும் மற்றவர்களையும் ஏமாற்ற வந்த மாயமான் என்றார். அன்னை சீதை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்ரீராமபிரான் பர்ணசாலையில் லக்ஷ்மண சுவாமியை காவலாக இருக்கும்படி கூறிவிட்டு மானை துரத்தினார். கையில் வில்லோடு தன்னை தொடர்ந்து வரும் ஸ்ரீராமரிடம் அகப்படாத மாரீச்சனான அந்த மாயமான் அவரை வெகு தூரம் இழுத்து சென்றது. அலைச்சலில் சிறந்த ராமபிரான் ஓர் அம்பு விட்டு அழகிய மானை கொன்றார். மாரீச்சன் உயிர்விடும் போது ஸ்ரீராமருடைய குரலை போன்று மாற்றிக்கொண்டு, ஹே லக்ஷ்மணா, ஹே சீதே என்று அலறியபடியே உயிரை விட்டான். அன்னை சீதை பர்ணசாலையில் இருந்தாலும் அவளுக்கு அந்த குரல் கேட்டது. அவள் அதனால் வேர்த்து வெலவெலத்து போய், லக்ஷ்மணா, உன் தமையனாருக்கு ஏதோ ஆபத்து என நினைக்கிறேன், நீ சீக்கிரம் சென்று பார் என்று லக்ஷ்மண சுவாமியை அங்கிருந்து போய் பார்த்து வரும்படி வேண்டினாள் அன்னை சீதை. தேவி, இது அந்த மாயமானுடைய குரல். என் சகோதரனை வெல்பவர் இந்த பூமியில் எங்கும் கிடையாது. ஆகவே கவலை வேண்டாம் என்றார் லக்ஷ்மண சுவாமி. இப்படி சொன்னதும் அவளுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது. லக்ஷ்மணா, நான் கூறுவதை கேள். நீ உடனே ஓடி சென்று உன் தமையனாருக்கு என்ன நேர்ந்தது என்று பார் என ஆவேசமாக கூறினாள் அன்னை. அன்னை சீதையை பர்ணசாலையில் தனியே விட்டுவிட்டு தன் தமையனாரை தேடி சென்றார் லக்ஷ்மண சுவாமி. அந்த சமயம் பஞ்சவடியில் ராவணன் ஏற்கனவே வந்து பதுங்கி இருந்தான். ஓர் சந்நியாசி வேடம் தரித்து பர்ணசாலைக்கு வந்து பிச்சை கேட்டான். அன்னை சீதை பிச்சை போட வந்தாள். அப்படியே அவளை கவர்ந்து கொண்டு விமானத்தில் ஏறி பறந்து போனான் ராவணன். பறக்கும் ஆகாய வீதியில் பறவைகளின் அரசனான ஜடாயு வந்து எதிர்த்தார். அடாத செயலுக்கு அழிவு காலம் வந்து சேரும் என்று கூறிவிட்டு அவர் ராவணனை தாக்கினார். ராவணனோ ஜடாயுவை அடித்து பலமான காயங்களை ஏற்படுத்திவிட்டு அவனை கீழே தள்ளிவிட்டு நேரே இலங்கைக்கு சென்றான்.
மாரீச்சனை கொன்ற ஸ்ரீராமபிரான் பர்ணசாலைக்கு திரும்பினார். அங்கு வரும் வழியில் லக்ஷ்மண சுவாமி தங்களுக்கு ஏதோ ஆபத்து என பார்த்து வரும்படி அன்னை சீதை என்னை அனுப்பினார் என ஸ்ரீராமபிரானிடம் கூறினார். இருவரும் பெருத்த கலக்கமுற்று பர்ணசாலைக்கு திரும்பினார்கள். அங்கு அன்னை சீதை இல்லாததை கண்டு கலக்கமுற்றனர் இருவரும். தேவி சீதையை வனாந்திரம் முழுவதும் தேடிக்கொண்டிருந்தனர். அப்போது பலத்த காயங்களுடன் ஜடாயு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்டனர். ஜடாயுவை தன் மடியில் கிடத்தினார் ஸ்ரீராமபிரான். ராவணன் அன்னை சீதையை கடத்தி சென்றதை அறிவித்துவிட்டு உயிர் நீர்த்தார் ஜடாயு. ஆகையால் அவருக்கு பெரிய திருவுடையார் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது. ஜடாயுவிற்கு ஈமச் சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டு ஸ்ரீராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். கபந்தன் என்ற ஓர் அரக்கன் அவர்களை இடைமறித்தான். அவனோ பிறப்பால் அரக்கன் கிடையாது. ஏதோ சாபத்தின் காரணமாக அவன் அரக்கனாகத் திரிந்தான். அவனை அவர்கள் வதம் செய்யவே சாப விமோச்சனம் பெற்றான். சாப விமோச்சனம் ஆனதும் அவன் உடல் தேஜோமயமாக திகழ்ந்தது. அந்த ஒளி மிகுந்த உடலுடன் அவர்களை வலம் வந்து வணங்கி அவர்களை சபரியிடம் போகுமாறு வேண்டினான். அவர்கள் சபரியிடம் சென்றார்கள். அவள் மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடனும் அன்போடும் இருவரையும் உபசரித்தாள். அவள் ஸ்ரீராமபிரானுக்கு பல வகைகளை கொடுக்கும் முன்பு தான் சுவைத்த கனிகள் இருந்த மரத்திலே உள்ள கனிகளையே பார்த்து பார்த்து எடுத்து வைத்து கொடுத்தாள். அந்த பழங்களை சுவைத்துவிட்டு மிகுந்த பூரிப்பும் ஆனந்தமும் அடைந்தார் ஸ்ரீராமபிரான். சபரி அன்னை கொடுத்த பழங்களை விருப்பத்துடன் உட்கொண்டார். அவள் ஸ்ரீராமபிரானையும் லக்ஷ்மண சுவாமியையும் மதங்க மலைக்கு செல்லும்படி அறிவுறுத்தினாள். மேலும் அங்கு சென்றால் அந்த மலையை சேர்ந்த சுக்ரீவன், அனுமன் முதலியோர் அன்னை சீதையை மீட்க பெரிதும் உதவுவார்கள் என்று கூறினாள். பகவான் சபரியின் மோட்சத்திற்கு சாட்சியாக இருந்துவிட்டு மதங்க மலைக்கு புறப்பட்டு சென்றார். சுக்ரீவன் மதங்க மலையில் அனுமனோடு தங்கியிருந்தான். கிஷ்கிந்தை மன்னனான வாலியின் சகோதரன் சுக்ரீவன். அவனை அவன் அண்ணன் நாட்டை விட்டு துரத்தி விட்டதால் அவனுக்கு பயந்து மதங்க மலையில் ஒளிந்திருந்தான் சுக்ரீவன். ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை அந்த மலை சாரலில் கண்டவுடன் அவர்கள் தன் தமையன் வாலியினால் அனுப்பப்பட்டு தனக்கு துன்பம் விளைவிக்க வருகிறார்களோ என்று பயந்தான் சுக்ரீவன். எனவே அவர்களை யாரென்று தெரிந்து வரும்படி அனுமனை அனுப்பினான். அவர்களை பற்றி அறிந்து கொண்ட அனுமன் ஸ்ரீராமபிரானிடம் மிகுந்த மதிப்பு கொண்டான். பிறகு சுக்ரீவனிடம் ராமலக்ஷ்மணர்களை அழைத்து சென்றான் அனுமன். சுக்ரீவனை சந்தித்து விவரம் அறிந்ததும் அவனை தன் சகோதரர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய துயரத்தை துடைப்பதாக வாக்களித்தார் ஸ்ரீராமபிரான். எனினும் சுக்ரீவனுக்கு அவரிடம் முழு நம்பிக்கை ஏற்படவில்லை. காரணம், வாலியை ஸ்ரீராமபிரான் ஒருவரால் கொல்ல முடியாது என்று அவன் எண்ணினான். காரணம், வாலியும் வரம் பெற்றவன். அவனை எதிர்ப்போரின் பலத்தில் பாதி அவரிடம் போய்விடும். அப்படிப்பட்டவனை ஒரு தெய்வம்தான் கொல்ல முடியுமே தவிர ஒரு மனிதன் நிச்சயம் ஜெயிக்க முடியாது என்ற நம்பிக்கை அவனிடம் வலுத்து இருந்ததே இதன் காரணம். பின்னர் வாலியை யுத்தத்திற்கு அழைக்கும்படி சுக்ரீவனை அனுப்பினார் ஸ்ரீராமபிரான். வாலி வந்தான். சுக்ரீவனுடன் போரிட்டான். அப்படி அவர்கள் இருவரும் போரிடும் போது ஸ்ரீராமபிரான் வாலியை மறைந்து நின்று அம்பு எய்து கொன்றார். சுக்ரீவனை கிஷ்கிந்தை மன்னராக்கினார். அதற்கு பின் அன்னை சீதையை தேட பல பாகங்களுக்கும் வானர படைகளை அனுப்புவதாக கூறினான் சுக்ரீவன். அப்போது மழைக்காலமாக இருந்ததால் சிறிது காலத்திற்கு பிறகு அனுப்புவதாக வாக்குறுதி தந்தான் சுக்ரீவன். பின் தான் கூறிய வாக்குறுதியை மறந்தே போனான் சுக்ரீவன். அவன் சிற்றின்பத்தில் கட்டுண்டு கிடக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மண சுவாமியை அவனிடம் அனுப்பி வைத்தார். அங்கே மதிமயங்கி கிடந்த சுக்ரீவனை பார்த்து, வாலியை கொன்ற அஸ்திரத்தை போல ஆயிரக்கணக்கான அஸ்திரங்கள் இருக்கின்றன, அதை மறக்க வேண்டாம் என்று தெரிவித்தார் லக்ஷ்மண சுவாமி. அதனை கேட்டதும் தான் செய்த தவறை உணர்ந்தார் சுக்ரீவன். ஸ்ரீராமபிரானின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கி
தன்னை மன்னிக்குமாறு வேண்டிக் கொண்டார். அதன் பின் தேவி சீதையை தேட நாலாபுறமும் வானர படைகளை அனுப்பினான் சுக்ரீவன். அப்படி சென்ற படைகளில் தெற்கே சென்ற படைகளை ஹனுமன், அங்கதன், ஜாம்பவான் தலைமை தாங்கி நடத்தி சென்றனர். அவர்கள் எங்கெல்லாமோ தேடியும் கிடைக்காமல் மகேந்திர மலைக்கு வந்தார்கள். முயற்சியில் தோற்றாலும் உடனே அவர்கள் கிஷ்கிந்தை திரும்பவில்லை. சீதா பிராட்டியை பார்க்கும் பாக்கியம் ஜடாயுவிற்கு கிடைத்தது போல் தங்களுக்கு கிடைக்கவில்லையே என அவர்கள் ஏங்கினர். அந்த சமயத்தில் அருகாமையில் தான் ஜடாயுவின் தம்பி சம்பாதி இருந்த விவரம் தெரிய வந்தது. ஸ்ரீராம லக்ஷ்மணர்களுடைய துன்பத்தை அறிந்த சம்பாதி தேவி சீதையை ராவணன் சிறை வைத்திருக்கிற செய்தியை கூறினார். அனுமனை அனுப்பி கடலை தாண்டி ராவணன் சீதையை எங்கே சிறை வைத்திருக்கிறான் என்று அறிந்து வரும்படியும் ஆவேசமாக கூறினார் சம்பாதி. அதுபோலவே எல்லோரும் அனுமனை அவ்வாறே வேண்டிக் கொண்டார்கள். பகவானிடம் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியால் அவர் விஸ்வரூபம் எடுத்தார். கடலை தாண்டி இலங்கையை அடைந்து அங்கு தேவி சீதையை நெடுக தேடினார். கடைசியாக அசோகவனத்திற்குள் சென்றதும் அங்கே தேவி சீதை ஸ்ரீராமரை எண்ணி வருந்தி அழுது கொண்டிருந்தார். இதனை கண்ட அனுமன் மிகவும் வருந்தினார். தேவி சீதையை சுற்றி காவலில் இருந்த பெண்கள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அன்னை சீதையை நேரில் பணித்து தொழுதார் அனுமன். தான் யார் என்பதை அவரிடம் எடுத்து கூறினார். மேலும் தங்களை நான் தேடி வந்துள்ளேன். அதற்கு அடையாளமாக ஸ்ரீராமபிரான் கொடுத்தனுப்பிய கனையாளியை கொடுத்து வணங்கினான். அதை தன் கைகளில் வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டார் தேவி சீதை. எம்பெருமானுடைய கனையாளியை பெற்று மகிழ்ந்த அன்னை சீதை தன்னிடமிருந்த சூடாமணியை அனுமனிடம் கொடுத்தார். பின்பு இலங்கையில் தான் இருக்கும் நிலைமையை எடுத்து கூறி, பிரபுவை தயை கூர்ந்து விரைவாக வந்து என்னை சிறை மீட்க சொல்வாயாக என்று வேண்டிக் கொண்டார் அன்னை. அன்னையை பார்த்துவிட்டோம் என்ற களிப்பில் உடனே அனுமன் திரும்பவில்லை. ராவணன் கோட்டைக்குள் இருக்கிற நிலைமையையும் தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இதனால் ராவணனுடைய அசோகவனத்தை அழிக்கும் வேலையில் இறங்கினார் அனுமன். இந்த செய்தி ராவணனின் செவிகளுக்கு எட்டியது. உடனே அந்த வானரத்தை பிடித்து வருமாறு தன் மகனான அட்சயகுமாரன் என்பவன் தலைமையில் ஒரு சேனையை அனுப்பினான். அனுமன் அவர்களை ஒரு சில கணப்பொழுதில் மாய்த்து விட்டார். அதனால் சீற்றம் கொண்ட ராவணன் மகன் இந்திரஜித்து நேரில் புறப்பட்டு அசோகவனத்திற்கு வந்தான். அவன் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தினால் அனுமனை கட்டி இழுத்து வந்து ராவணன் அவையில் நிறுத்தினான். அப்போது அவனை பார்த்த ராவணன், அத்துமீறி அட்டகாசம் செய்யும் வானரமே, நீ யார் என்று வினவினான். என் பெயர் அனுமன். நான் கோசலை நாட்டு மன்னன் ஸ்ரீராமனுடைய தூதன். அதோடு கிஷ்கிந்தை அரசன் சுக்ரீவனுடைய அரசவை அமைச்சராக இருப்பவன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு மேலும் ராவணனிடம், ஹே ராவணா, நீ புத்தி கெட்டு போய் தேவி சீதையை அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கிறாய். இனியும் நீ தாமதிக்காமல் தேவியை எம்பெருமானிடம் ஒப்படைத்துவிடு. அவர் உன்னை மன்னித்து உனக்கு திருவருள் தருவார் என்று எடுத்து கூறினான். அப்போது ராவணன் அவனை கொன்று விடுங்கள் என்று கூறினான். தூதனாக வந்த அனுமனை நாம் கொல்வது தர்மம் அல்ல என்றான் ராவணனின் தம்பி விபீஷணன். உடனே லங்கேஸ்வரன் தன் ஆட்களை அழைத்து ஏதாவது அவமானம் செய்து அனுமனை அனுப்பலாம் என்று கூறி அனுமனின் வாலில் தீ வைத்து அவனை விரட்டி விடுங்கள் என்று கட்டளையிட்டான் ராவணன். அனுமனோ வாலில் எரிந்த நெருப்பை கொண்டு இலங்கையை எரித்துவிட்டு மகேந்திர மலைக்கு திரும்பினார். அங்கிருந்து எல்லோருமாக ஸ்ரீராமரை அடைந்தனர். கண்டேன் தேவியை என்ற அனுமன் ஸ்ரீராமபிரானிடம் கூறிவிட்டு அன்னை அடையாளமாக கொடுத்தனுப்பிய சூடாமணியை கொடுத்தார் அனுமன். தேவியின் சூடாமணியை கண்டதும் ஸ்ரீராமபிரான் விழிநீர் வடித்தார். சீதா தேவியின் நிராதரவான நிலையை நினைத்து பெரிதும் வருந்தினார். சுக்ரீவனை அழைத்து யுத்தத்திற்கு தயாராகும்படி கேட்டுக்கொண்டார். வானர சேனைகளுடன் அனைவரும் புறப்பட்டு கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். கடலை தாண்டுவதற்காக கடலரசனிடம் சரணாகதி செய்தார் ஸ்ரீராமபிரான். கடலரசன் வராததால் கடலை வற்றச் செய்வதாக முடிவெடுத்து லக்ஷ்மண சுவாமியிடம்
தனது வில்லம்பை எடுத்து வர கூறினார். அது கேட்டு பதைத்து ஓடி வந்த கடலரசன் கடலை தாண்ட கடலில் பாலம் கட்டுமாறு கூறினான். ஸ்ரீ ராமபிரானிடம் கொண்டிருந்த அன்பு காரணமாக சமுத்திரத்தில் மலைகளையும் பாறைகளையும் கற்களையும் போட்டு இலங்கைக்கு போய் சேர பாலம் அமைத்தனர் அனைவரும். அதன் வழியே அனைவரும் இலங்கை தீவுக்கு சென்று சேர்ந்தனர். ராவணனுடைய தம்பி விபீஷண ஆழ்வார் அசுர குலத்தில் பிறந்தாலும் தன் சகோதரன் தர்மத்திற்கு விரோதமாக பிறர் மனைவியை சிறையெடுத்து வந்திருப்பதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவன் தன் தமையனாரிடம் தர்மங்களை எடுத்து கூறினான். தமையனாரே, தாம் இன்று சீரும் சிறப்புமாக இருக்க காரணம் பரமேஸ்வரனாகிய சிவபெருமானிடம் தாம் பெற்ற வரம். அவரும் தமது ஈனச் செயலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிறர் மனைவியை விரும்புவது தகாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றனவே. ஆகவே இத்தகைய பாதக செயலை விட்டு விடுங்கள். அன்னை சீதையை நாம் ராமபிரானிடம் ஒப்படைத்து சரணடைந்து விடுவோம். அவர் நம்மை மன்னித்தருள்வார் என்றான் விபீஷணன். ராவணன் கோபமாக விபீஷணனை பார்த்து, அசுர குலத்திற்கே நீ இழுக்கு, நீ கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றான். இனியும் இவனுடன் இருப்பது பாதகம் என்றெண்ணிய விபீஷண ஆழ்வார் ஸ்ரீ ராமபிரானிடம் சரண் புகுந்தார். அப்போதே ஸ்ரீ ராமபிரான் இலங்கையை அவருக்கு கொடுத்து முடிசூட்டி வைத்தார். யுத்தம் தொடங்கும் முன் ஒருவேளை அரக்கர்கள் மனம் குணம் மாறலாம் என்று நினைத்து அங்கதனை ராமபிரான் ராவணனிடம் தூது அனுப்பினார். ராவணனோ சீதையை விடுவிக்க முடியாது என பிடிவாதமாக மறுத்துவிட்டான். யுத்தம் மூண்டது. வானர சேனைகள் அரக்கர் கூட்டத்தை துவம்சம் செய்தனர். ராவணன் தன் படைகளுடன் ஸ்ரீ ராமபிரானை எதிர்த்தான். அவனுடைய சேனைகள் அனைத்தையும் வீழ்த்தி வில்லை முறித்து யுத்த களத்தில் ராவணனை தலைகுனிய செய்தார் ஸ்ரீ ராமபிரான். நிராயுதபாணியாக லங்கேஸ்வரன் நின்றபோது, இன்று போய் நாளை படை திரட்டி மீண்டும் வா என்று மேலும் அவகாசம் கொடுத்தார் ஸ்ரீராமர். அவமானம் தாங்க முடியாத ராவணன் அரக்கர் சேனையை ஒன்று திரட்டி தன் தம்பி கும்பகர்ணனை போர்க்களத்திற்கு அனுப்பினான். அவன் வதம் செய்யப்பட்டதும் தன் குமரன் அதிகாயனை அனுப்பினான். அவனும் கொல்லப்பட்டதும் இந்திரஜித் யுத்த களத்தில் குதித்தான். லக்ஷ்மண சுவாமியையும் மற்ற வீரர்களையும் நாகபாசத்தால் கட்டினான் இந்திரஜித். கருடன் பிரத்யட்சமாக வந்து அந்த நாகபாசத்தை அறுத்து அத்தனை பேரையும் விடுவித்தார். மறுபடியும் இந்திரஜித் அவர்களை பிரம்மாஸ்திரத்தால் கட்டினான். அனுமன் ஜாம்பவானை தவிர அத்தனை பேரும் மயங்கி விழுந்தார்கள். அனுமன் விரைந்து சென்று சஞ்சீவி மலையை எடுத்து வந்து எல்லோரையும் பிழைக்கச் செய்தார். இந்திரஜித் தன் நாக பிரம்ம பாசங்கள் தோல்வி அடைந்ததால் நிகும்பலை என்ற யாகத்தை செய்ய தொடங்கினான். அதற்காக ஓர் இரகசிய இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த வேள்வியை ஆரம்பித்தான். அதனால் யாராலும் தன்னை கொல்ல முடியாத வரம் பெற்று போர் முனைக்கு வர ஆயத்தமானான். அதை அறிந்த விபீஷண ஆழ்வார் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களிடம் விவரம் கூறி அந்த இரகசிய இடத்திற்கு அவர்களை அழைத்து சென்று யாகத்தை தடுத்து இந்திரஜித்தை வதம் செய்ய வைத்தார். தன் மகன் இந்திரஜித் இறந்துவிட்டான் என்ற செய்தி கேட்டு ராவணன் ஆடி போனான். எனினும் ஸ்ரீராமரிடம் அவன் பணிய விரும்பவில்லை. தன் மூலபலத்தை திரட்டி கொண்டு போருக்கு வந்தான். தமது பாணத்தால் ராவணனை சம்ஹாரம் செய்தார் ஸ்ரீராமபிரான். அப்போது தேவர்கள் அவர் மீது மலர் மாறி பொழிந்தனர். கல்பகாலம் ஜீவித்திருக்க விபீஷ்ணாழ்வாருக்கு அனுகிரகம் செய்து இலங்கை மன்னனாக முடிசூட்டி வைத்தார் ஸ்ரீராமர். பின்னர் அனைவரும் அயோத்திக்கு ஸ்ரீராமபிரான் சீதையுடன் மலர் விமானத்தில் செல்லும் போது வழியில் கிஷ்கிந்தையிலும் பரத்வாஜர் ஆசிரமத்திலும் தங்கிச் சென்றார்கள். அயோத்தியே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தது. பரதாழ்வார் ஸ்ரீராமபிரானை சிங்காசனத்தில் அமர்த்தினார். வசிஷ்ட முனிவர் முதலான முனிவர்கள் ராமபிரானுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து மகுடாபிஷேகம் செய்து வைத்தனர். ஸ்ரீராமபிரான் அன்னை சீதையுடன் தரும நெறி வழுவாது பல ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார். கோசலை நாடு சீரும் சிறப்பும் பெற்று திகழ்ந்தது. ஒரு நாள் ராமபிரான் நகர்பலம் வந்தார். அங்கே ஓர் இல்லத்தில் உள்ளவர்கள்
தம்மை பற்றி பேசுவதை செவிமடுத்தார் ஸ்ரீராமர். அங்கே தேவி சீதையை பற்றி தவறான விவாதம் நடந்து கொண்டிருப்பதை கேட்டார். அந்த வார்த்தைகள் ஸ்ரீராமபிரானுடைய நெஞ்சில் முள் போல் குத்தியது. தர்மத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வந்த நாம் இப்படி ஒரு விஷயத்தை எண்ணி பார்க்கவில்லையே என்று துயருற்றார் ஸ்ரீராமர். இதன் காரணமாக உலக நிந்தனைக்கு பயந்து கர்ப்பிணியான தன் மனைவியை காட்டில் கொண்டு போய் விட்டு வர லக்ஷ்மணரை பணித்தார் அயோத்தி அரசர். தாங்க முடியாத துயரத்துடன் வந்த ஜானகி தேவியை வால்மீகி முனிவர் தன் ஆசிரமத்தில் தங்கச் செய்து அவளை நன்கு கவனித்து கொண்டார். அன்னைக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். அந்த குழந்தைகளுக்கு குச்சன் லபன் என்று பெயரிட்டார் வால்மீகி முனிவர். அதே சமயம் அயோத்தி அரண்மனையில் லக்ஷ்மண சுவாமிக்கு புடன் சந்திரகேது, பரதாழ்வாருக்கு தக்ஷன் புஷ்கரன், சத்ருக்னாழ்வாருக்கு சுதாகு ஸ்ருதசேனன் என பிள்ளைகள் பிறந்தனர். பரதாழ்வார் திக்விஜயம் செய்து கந்தர்வர்களை வென்று ஏராளமான செல்வங்களை கொண்டு வந்து ஸ்ரீராமபிரானிடம் சமர்ப்பித்தார். சத்ருக்னாழ்வார் லபணன் என்ற ஓர் அசுரனை வதம் செய்தார். அவன் மதுவனத்தில் மதுரை என்ற ஒரு பட்டணத்தை உண்டாக்கினான். வடமதுரை பகுதி அது. வால்மீகி முனிவர் ஸ்ரீராமபிரானுடைய சரித்திரத்தை இராமாயணம் என்ற பெயரில் இயற்றி அதை குச்சலவர்களுக்கு கூறி வைத்தார். இருவரும் ஒரு நாள் இதை ஸ்ரீராமனுடைய அரசவையில் அரங்கேற்றினார்கள். அவர்களை தம் குமாரர்கள் என்று அறிந்த ஸ்ரீராமபிரான் மேலும் வால்மீகி ஆசிரமத்தில் தான் தேவி சீதை இருக்கிறாள் என்பதையும் அறிந்து அவளை அடைய எண்ணினார். ஸ்ரீராமனுடைய உள்ள கிடக்கையை அறிந்த வால்மீகி முனிவர் அவளை புனிதவதி என்று ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார். அன்னை சீதையோ தான் கற்பு திறமையில் இருந்து கொஞ்சமும் வலுவாது இருக்கிறேன் என்பது உண்மையானால் தன்னை பூமாதேவி அழைத்து கொள்ளட்டும் என்று தெரிவித்தாள். அவள் அப்படி கூறியதும் பூமி இரண்டாக பிளந்தது. இரண்டாக பிளந்த பூமியிலிருந்து பூமாதேவி வெளிப்பட்டு அன்னை சீதையை தன் இரு கரங்களில் ஏந்தியவளாக அழைத்து கொண்டு மறைந்தாள். தன் விருப்பத்திற்கு மாறாக பூமி தேவி தன் மனைவியை பிரித்து சென்றுவிட்டாள் என்று ஸ்ரீராமபிரான் கோபமடைந்தார். அப்போது பிரம்மதேவர் தோன்றி ஸ்ரீராமபிரானை சமாதானப்படுத்தி அன்னை சீதையின் பூலோக வாழ்வு முற்று பெற்றது. அவள் ஸ்ரீவைகுந்தத்தில் தங்கள் வருகைக்காக காத்திருப்பாள் என்று கூறினார். அதன் பிறகே ஸ்ரீராமபிரான் சாந்தமடைந்தார். ஸ்ரீராமபிரான் தன் புதல்வர்களான குச்சலவர்களை ஏற்றுக்கொண்டார். 13,000 ஆண்டுகள் ஸ்ரீராமபிரான் ஆட்சி செய்துவிட்டு அரசாட்சியை தனது திருமகன்களுக்கும் தனது சகோதரர்களின் மைந்தர்களுக்கும் பகிர்ந்தளித்தார். அதன் பிறகு சரையு நதியில் இறங்கி வைகுந்தம் சேர்ந்தார். அவரை பின்தொடர்ந்து சங்க சக்கர அம்சங்களாக பிறந்த பரதாழ்வார் மற்றும் சத்ருக்னாழ்வார் மற்றும் ஆதிசேஷனான அரவத்தின் அம்சமாக பிறந்த லக்ஷ்மண சுவாமியும் பூலோகத்தை விடுத்து வைகுந்தம் சேர்ந்தனர். ஸ்ரீராமாவதார கதை இனிதே நிறைவடைந்தது.